ஹாய்ங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் 6 தக்காளி, 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி எல்லாம் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி புதினாவெல்லாம் கிள்ளி வச்சுக்கணும். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணி விடணுங்க பச்சை மிளகாவை. அப்போ தான் அதோட காரம் தண்ணியில் இறங்கும், கொஞ்சம் டேஸ்ட் வரும். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த வெங்காயம் போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு 5 கிராம்பு எடுத்துருக்கேன். கிராம்பு மட்டும் அப்படியே போட்டால் எங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்காது. அதனால் அது கொஞ்சம் நல்லா பொடியாக்கிட்டு போட்டுன்னு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. சரி, இந்த பொடியாக்கின கிராம்பெல்லாம் வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம், கலரிக்கலாம். அதெல்லாம் ஒன்றா போட்டுடலாங்க. ஒரே வாட்டி போட்டுட்டு வதக்கி நல்லா கலரி விடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது பிளேட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம். அது வதங்கிடும். சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கினா அப்படி பண்ணுங்க. மூடி போட்டு விடுங்க, 2 நிமிஷம் வதங்கிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலரி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எப்பயுமே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க. இது தான் பதம். நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். நம்மளுக்கு நல்லா கலராக வேணும்னா ரைஸு கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா அது வேண்டாம். மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். தேவையான அளவு தான் இதெல்லாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கலரி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் போடலைங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா வெங்காயம் வதங்குது இல்லையா, அப்போவே கூட சேர்த்துக்கின்னு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நான் இப்போ எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போடலை. அரிசி 3 கிளாஸ் எடுத்து கழுவிக்கணுங்க. 2 தடவை அரிசியை கழுவிட்டு அதுக்குள்ளே அந்த தண்ணி கொதிக்கிறதாங்க இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொதிச்சிடுச்சு நல்லாவே. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. அரிசி போட்டு எல்லாம் கலரி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும், கொஞ்சம் தண்ணி எடுத்துடும். கலரி விட்டுட்டு மறுபடியும் நம்ம அதை கலரி விடணும். 2 தடவை கலரி விட்டால் போதுங்க. தண்ணியெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுடலாம். தம்மில் போடும்போது ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி வச்சு எடுத்து வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஸ்டவ் கம்மி பண்ணின்னு கலரி விடணும், இல்லை மேலெல்லாம் தெளிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செய்யலாங்க இது நம்ம வீட்டில். நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தக்காளி சாதம். இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் இழுத்துடுச்சு. தம் போடலாம். பாருங்க, அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கலரி விட்டுக்கணுங்க. அடியில் போடணும் கரண்டியை. ஸ்டவ் கம்மி வச்சுக்கணும். இந்த மாதிரி தம் போட்டு விட்டுடலாங்க. யாருக்கெல்லாம் நான் செஞ்ச தக்காளி சாதம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க.